சில சமயம் டைரக்டர் பெருசாக நினச்சா கூட ப்ரொடியூசர் உள்ளேருந்து கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஈஸியான வேலையும் கூட தான் நினைக்கிறேன். பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிளானிங். இவர் நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அது சொதப்பல் நடக்கும். பட் இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமானது. பிளானிங் வந்து ரொம்ப முக்கியமானது. பேப்பர் ஒர்க் சரியாக இருந்தால் ஸ்கூல். ஓகே, ஐ திங்க் இந்த கான்வர்சேஷன்லேருந்து நானே ராஜா நானே மந்திரி ஆறுமுககுமார் அவர்கள் அப்படி மாற்றிக்கலான்னு. சார் நல்ல காமெடி படம் சார் அது. நானே ராஜா நானே மந்திரியா? விஜயகாந்த் சார் படம் சார். ஆமாம், சூப்பர். ரைட், கமிங் பேக் டு யூ சார். ஐ திங்க் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சேது சார் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி அந்த பயணமும் ரொம்ப நாள் இருந்த அந்த ஏக்கம் ஆர்வம் எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த படம் எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்கள். ஐ cannot reveal too much. ஏன்னா அதான் ரொமான்டிக் வில்லன். ஆமாம். இல்லை அப்படி அவர் எப்படின்னா, இப்போ மையம் வந்து இவர் தான் ஹீரோ தான். இப்போ போல்ட் கண்ணன் ஒரு கேரக்டர் தான் அதிலோட இதுவாக இருக்கார். அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு வில்லன்னு, இவர் ஒரு வில்லன். இப்போ இவரோட வந்து யோகி பாபுவும் இவரும் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸே கிடையாது. அவருக்கு காம்பினேஷன் சீன்ஸே கிடையாது. யோகி பாபு அப்புறம் இவங்க 3 பேரும் ட்ராவல் பண்ணுறது தான் அவரோட கேரக்டர்ஸ். அவரோட இவரோட வந்து ருக்மிணி அவரும் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ இந்த காம்பினேஷன் அவருக்கு காம்பினேஷனே கிடையாது இந்த இதில். இவர் வந்து எமோஷ்னலாக இப்போ 2 வில்லன் டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், பயங்கர இப்போ அட்டாக் பண்ணி அடிச்சு ரகடு அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர். ரகட் பாய். ரகட் பாய். யூ ஆர் த ரகட் பாய் சார். அவர் சாக்லேட் பாய். சார் வெக்கப்படுறாரு சார். ரகட் பாய் சொன்னே அவங்க பாருங்க சார். இல்லை இது கவனிக்கலைங்க பாருங்க. சாக்லேட் பாய். இவர் வந்து சாக்லேட் பாய்.